யா சீதா. அடங்க வாங்க சீதா. இந்த ஓட்டம் ஓடுறீங்க. இருங்க வரேன்ட்டு தானே போன. அதுக்குள்ள ஓடுறீங்க வரக்குள்ள. யா சீதா, நீ உள்ள போனவா சரி ஏதோ வேலை செஞ்சுட்டு இருப்பேன்ட்டு நான் அப்படியே சரி தோட்டத்துக்கு கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டு இருந்தேன். ஏன் எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. இந்தாங்க சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன். எடுத்துட்டு போங்க. அதான் கொடுத்து அனுப்புறதுக்கு கூப்பிட்டேன். இனி போயிட்டு நீங்க என்ன இனி வருவீங்க? மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்குங்க. அதான் எல்லாம் ஆக்கிட்டேன். சரி அதான் கையோட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வரலான்ட்டு போனேன். அதுக்குள்ள இந்த ஓட்டம் ஓடுறீங்க. யா சீதா, வெயில் அப்புறமா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிற எப்படி மாப்பிள்ள இருக்கிறாருல்ல. அதான் சொல்றதுக்கு மறந்துட்டேன் பாருங்க. அவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கா? இப்ப என்ன சீதா, மாப்பிளைக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலையா? நேற்று தோட்டத்துக்கெல்லாம் வந்துட்டு இருந்தாரு, பம்பு செட்ல வேற எல்லாம் குளிச்சிட்டு இருந்தாரு. ஏதோ உடம்பு இடம் சரியில்லையா? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்லை அவரு. இல்ல இல்ல பொறுங்க பொறுங்க. ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? அதெல்லாம் அவருக்கெல்லாம் எதுவும் இல்ல. நல்லா தான் இருக்கிறாரு. இன்னைக்கு உங்க தங்கச்சிக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு போகணுமா? சரி அதான் 2 பேரும் போயிருக்காங்க. ஓஹோ, ஆஸ்பத்திரி போயிருக்கிறாங்களா? சரி சரி. அம்மா நீ போகலையா? இல்ல மாமா, நான் வரேன்னு சொன்னேன். அந்த தம்பி தான் சரி நானே கூட்டிட்டு போயிட்டு வரேன். பிள்ளைங்கள வேற வீட்டுல இருக்கிறாங்களா பாத்துக்கோங்க. நான் இருக்கிற கூட்டிட்டு போயிட்டு வரேன்னு போனாரு. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு. என்ன சீதா? அவரு ஏதோ நாளைக்கு ஊருக்கு போறாராம்மா. அதான் சொல்லிட்டு இருந்தாரு. நாளைக்கு போறாரா? வந்து 2 3 நாள் தான் இருந்துச்சு. அதுக்குள்ள இப்ப மறுக்கா ஊருக்கு போறாங்கிறாரு. என்கிட்ட இதை பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லை நேத்தெல்லாம். இல்ல இல்ல அவரு வெளிநாட்டுக்குள்ள போகல. இங்க அவங்க ஊருக்கு தான் போறாராமா. வேலையெல்லாம் இருக்குதாமா. ஆபீஸ்க்குள்ள போகணுமாமா. அப்புறம் அவங்க ஐயனாத்தாலையும் பார்க்கணுங்கிறாரு. சரி அகிலாவையும் கூட கூட்டிட்டு போறாங்கிறாரு. ஒரு 2 3 மாசத்துக்கு அங்க இருக்கட்டும். அப்புறம் வேணா ஏதாவது வளகா பண்ணிட்டு அப்படிங்க வரட்டும் அப்படிங்கிறாரு. சாயங்காலம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வரப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு சரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அப்படி சொல்றாரா? இந்த உள்ள பையன் தனியா எப்படி இருக்கு சீதா? நானும் அதை பத்தி கேட்டேன். அவர் எல்லாம் பாத்துக்கிறாங்கிறாரு. அவங்க அப்பா அம்மாவும் எல்லாம் கூட வந்திருப்பாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம என்ன பேசுறதுங்க இதுக்கு மேல? அப்படிங்கிறாரா? சரி விடு பார்க்கலாம். அந்த பொழுதோட வந்து வரட்டு அப்புறம் பேசிக்கலாம். சரி நான் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி இந்தாங்க சாப்பாடு கூட எடுத்துட்டு போயிருங்க கையோட. மத்தியானத்துக்கு சாப்பிடுங்க. வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்காதீங்க. சரி போண்டா. சரி வரட்டுமா சீதா? பிள்ளைங்களும் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆமா ஆமா இருக்கிறாங்க இருக்கிறாங்க. சரி நீயும் போய் சாப்பிட்டு போ, நான் கிளம்புறேன். அடுப்புல வேற காப்பி சூடு பண்ற பேசிட்டு வந்து என்னாச்சுன்னு தெரியல. இவர்கிட்ட பேசிட்டீங்கடா. எங்க சொண்டி போச்சா என்னம்மா? என்னடா அது ஏதோ ட்ரெஸ் வாங்க போகணும்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தா? கிளம்பலாமா? போலாண்டா. இந்த கதிர் வேற வரேன்னு சொன்னா அவனை இன்னும் காணும் பாரு. ஓ அவனுக்கு கூப்பிட்டுக்கிறியா? அம்மா இப்ப எத்தனை குரூப் ட்ரெஸ் எல்லாம் போடணுங்கிறீங்க? இல்ல மச்சான், நம்ம காலேஜ்ல ஃபங்க்ஷன் வருதுல்ல, அதுக்கு நம்மளோட குரூப் ஒரு ட்ரெஸ் போடலான்ட்டு தான் பசங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எங்கிட்ட தான்டா காசு கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வாங்கிட்டு வர சொல்லி. சரி நான் தனியாக போய் எப்படி வாங்குறது, அதனால தான் உன்னையும் அவனையும் கூட்டிட்டு போகலான்ட்டு ஃபோன் பண்ணேன். ஓ நீ தான் காசு வாங்கி வச்சிருக்கிறியா? ஏன்டா கூடயே இருக்கிற என்கிட்டயே சொல்லவே இல்ல. நான் கூட அவன் அந்த அசோக் பையன் எல்லாம் வாங்கிட்டு வருவான்னு பார்த்தா நீதானா? இல்லடா, அவன் தான் வாங்குற மாதிரி இருந்தது. அப்புறம் அவன் ஏதோ வேலை இருக்குதாம்மா அவனுக்கு. சரி அன்னைக்கு போய் எடுத்துட்டு வர சொன்னான். சரி அதனால தான்டா. டேய் இங்க தான் நிக்கிறீங்களா? வாடா வாடா. ஏன்டா இவ்வளோ நேரமாடா? எப்போ ஃபோன் பண்ணது? இப்போதான் வர்ற? டேய் சாரி மச்சான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுடா. அம்மா இன்னைக்கு கண்டிப்பா ட்ரெஸ் வாங்க போகணுமாடா? நான் இல்லாட்டி நாளைக்கு போய்க்கலாமா? ஏன்டா மச்சான் அப்படி கேட்குற? ஏய் இல்லடா இந்த கிறிஸ்மஸ் சர்ச்சுக்கெல்லாம் எல்லாரும் போறாங்கடா. போன பிரியாணி ஏதோ சாப்பிட்டு வரலாம்டா. கேக் பிரியாணி எல்லாம். அதான் எங்க பக்கத்துல எல்லாம் போறாங்க. அதான் நாமளும் போலாம்னு நினைச்சேன். அதுதான்டா. ஏய் என்னடா பிரியாணி போடுறாங்களா? நமக்கெல்லாம் போடுவாங்களாடா? டேய் மச்சான் யார் வேணா போய் சாப்பிடலாம்டா. எல்லாத்துக்கும் போடுவாங்க. பேசாம வா நாமளும் போலாம். அதுக்கு தான் சொன்னேன். பிரியாணியா? எப்படா மச்சான் போடுவாங்க? ஏய் மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு எல்லாத்துக்கும் தான்டா. லஞ்சுக்கா? இப்போ இல்லையா? ஏய் என்னடா இப்போ அலமதிட்டு இருக்கற? அவங்க எல்லாம் இன்னைக்கு எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு தானடா லஞ்சுக்கு தானடா போடுவாங்க. அதுவும் சரிடா. ஆமா, அது வரைக்கும் காத்துட்டு இருக்கிறத இங்க. டேய் மச்சான் எதுக்குடா காத்துட்டு இருக்கணும்? அவங்க பிரியாணி எல்லாம் போடுறதுக்குள்ள நம்ம போய் ஏதோ ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வேணா போய் சர்ச்சில் போய் சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்றீங்க? இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா நம்ம அதுக்குள்ள சீக்கிரம் வந்துருவோமாடா? டைம் ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் டைம் ஆகாதுடா. நான் என்னோட வண்டி எடுத்துட்டு வரேன். 3 பேர் அதிலே போய் வாங்கிட்டு டக்குன்னு வந்துடலாம். ஒரே மாதிரி தான் இருக்க போறோம். அது சீக்கிரமா எடுத்துடலாம். சூப்பர்டா மச்சான். உன்னோட ஐடியா நல்லா தான் இருக்குது. அப்ப வா சீக்கிரமா போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டு அப்படி சர்ச்சுக்கு போய் நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு வரலாம். சரிடா மச்சான். சரி வாடா, வண்டி எடுடா. எங்கடா இருக்குது வண்டி? வண்டி இங்க தான் இருக்குது. நான் வண்டியில தான் இப்ப வந்தேன். எதுக்கு இருக்கட்டும்ட்டு. சரி வா வா. நீ ஓட்டையா நான் ஓட்டுறதா? நீயே ஓட்டுடா. உன்னோட வண்டி நீ தானே ஓட்ட முடியும். எனக்கு அதில் ஓட்டுறக்கே இதாக ஆக மாட்டேங்குது. நீயே ஓட்டு வா. நீ புது வண்டி வாங்கினாதான் அதில் தான் நான் ஓட்ட முடியும். ஏன்னா நீ ஓட்டணுங்கிறதுக்காக நான் புது வண்டி வாங்க முடியுமா? எங்க வீட்ல சொன்னா என்ன மொத்தறாங்கடா புது வண்டி கேட்டா. அப்ப நீ வாங்க வேண்டியதானடா? போடா மச்சான். எங்க வீட்டில் சைக்கிளே இப்பதான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இனி எந்த காலத்துல வண்டி வாங்கி தர போறாங்களோ. அதுவும் சரிடா. சரி நட போலாம். பேசிட்டே இருக்காதீங்கடா. சட்டு போட்டு வாங்கடா. பிரியாணி சாப்பிடுறதுக்கு எப்படி அலமோதறான் பாரு இந்த குட்ட பையன். ஏய் வாடா வாடா. என்னமே இவன் சாப்பிடாதவனாட்டா. என்னடி உங்க மாமியாராச்சும் வீட்டில் இருக்கிறாங்களா இல்லை எங்கே சாப்பிட்ற சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அங்கே போயிட்டாங்களா? ஏன் ஆமாடி சின்ன புள்ள எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா? ஆமாம், இது பெரிய ராணுவ ரகசியம் பாரு. இது கண்டுபிடிக்க முடியாது. ஏண்டி அதான் எங்கள் அத்தை உங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க ஃபோனில். அப்புறம் அதை நான் கேட்டுட்டு தானே வரேன். ஓஹோ அப்படியா? அப்ப ஒன்றத்தையும் போயிருக்காங்களா?
ம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது நானும் கேட்டுட்டு தானே வரேன். என்ற பையன் வேறு ஏதா சான்றோ தாத்தா பார்க்கணும், கிஃப்ட் வாங்கணும், சாக்லேட் வாங்கணும்னு அடம் பிடிச்சிருந்தானே உருண்டுட்டு, சரி அதான் சர்ச் பக்கத்துலேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்ட்டு எங்கள் அக்கா பேசிகிட்டு இருந்தாங்க. அதான் அப்புறம் உங்கள் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி 2 பேர் போயிருக்கிறாங்க பாரு. ஆமாடி காலையில இருந்து தொல்லையா இருக்குது எனக்கே. சரி அதான் நானும் போகட்டும்னு விட்டுட்டேன். எப்படியும் அப்படியே போயிட்டு வரட்டும், கொஞ்ச நேரம் நிம்மதியா வச்சிருக்கலாம் நம்ம. இந்த பிள்ளைங்க வீட்டுல இருந்தாலே பேஜாராகதுக்கு சின்னப்புல. நானும் அதனால தான் விட்டேன். 1.5 புள்ளையாச்சும் பரவாயில்ல, என்ற பையன் ரொம்ப வாழுத்தனடி. என்னாலேயே அவனை சமாளிக்க முடிய மாட்டேங்குது. நானே அதனால தான் எங்கள் அத்தைக்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துடுறது. அவங்க மிரட்டினா அவங்க சொன்னால் கேட்டுக்கிறான், நான் சொன்னேன் இன்னும் எச்சா பண்ணுறான். அதனாலேயே அவங்ககிட்ட பேசுறக்கே எனக்கு முடிய மாட்டேங்குது. சரி வா, நானே வெளியே வந்து 2-3 நாள் ஆகி போச்சுடி. இந்த குன்னூர்ல எங்கேயும் வரதும் இல்லை, ஒன்றும் இல்லை. வீட்லையும் வேலையே தீர மாட்டேங்குது. இந்த பிள்ளைக்கு 2-3 நாள் பள்ளிக்கூடம் லீவ் விட்டதுல இருந்து வா, ஏன் அதை பண்ண இதை பண்ணிட்டு எங்கள் மாமியார் வேற வேணும்னே இப்போ கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குதுன்னு அது 2-3 நாள் எந்த வேலையும் செய்யல. நானே எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன்னா எங்கேயும் வரவே முடியல. சரி இன்னைக்கு தான் அப்படி கிளம்புனது, நானும் இப்படி வந்துட்டேன். சாவி ஒன்று பூட்டி அங்கேயே சாவியை வச்சுட்டு. சரி வா, எப்படி இருந்தாலும் அவங்க சாயங்காலமாக மத்தியானத்துக்கு அங்கேயே சோறு போடுறாங்களாமா. இலை தின்னுட்டு பிள்ளைங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இலை விளையாடிட்டு மெதுவாக தான் வருவாங்க இருக்குது. ஐயோ எப்பவோ வரட்டுடி. நல்ல வேலை நான் காலையில கொஞ்சம் சோத்தையெல்லாம் ஆக்கி ஏதோ கருவாட்டு குழம்பு ரசமெல்லாம் வச்சுட்டேன். மத்தியானத்துக்கெல்லாம் சோறு ஆக்கிற வேலையும் இல்லை. அங்கே போய் வெளியே சாப்பிட்டுட்டு வரட்டும். இருக்கிற சாப்பாடு நைட்டுக்கு வச்சாலும் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். அப்பா வேலை முடிஞ்சு இப்போ தான் நிம்மதியாக இருக்கிறேன் நானே. சரி வா, எங்கேயாச்சும் போய் உட்காரலாம் வா. இங்கே நின்றுட்டு இருந்தா என்ன பண்ணுறது? ஆமாம் சின்னப்புல வாடி போகலாம். ஏண்டி நீலா, பேசாமல் நாமளும் போகலாமாடி? எப்படி இருந்தாலும் பிரியாணி தான் போடுவாங்க, நாமளும் போய் சாப்பிட்டு வரலாமா? அடி போடி சின்னப்புல, பிரியாணி காசுப்பட்டு வந்துட்டு எங்கள் மாமியார் கிட்ட மறுபடியும் நான் சிக்கிக்கலடி. ஏண்டி? அதெல்லாம் உனக்கு புரியாது சின்னப்புல, விடு. நான் வரல, நீ போவேனா போயிட்டு வா போ. நீயே வரலன்னா நான் எப்படி போகிறது? நானும் போகல. வாடி நம்ம போகலன்னா என்ன, யாரோ ஒருத்தர் போவாங்க, அவங்கள வாங்கிட்டு வர சொல்லவா? ஆமாம், யாரடி வாங்கிட்டு வருவா? வாடி சின்னப்புல, யாராச்சும் போறாங்களே என்னன்னு பார்க்கலாம். இருந்தா வாங்கிட்டு வர சொல்ல, இல்லாட்டி நாளைக்கு ஏதாவது ஆர்டர் ஓட்டாச்சு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் விடு. நாளை இன்னைக்கு வரலடி, எனக்கு ரொம்ப சலுப்பா இருக்குது. என்னடி ராமையா உள்ள ஒருத்தரையும் காணோம்? ஆமாடி, எல்லாம் இன்னைக்கு ஏதோ இது வேண்டிட்டு இருப்பாங்களா, எல்லாம் முடிஞ்சிருச்சா என்னமோ? ஆமா இருந்தாலும் இருக்கும். சரி வா, முன்னாடி என்னடி போய் பார்க்கலாம். தாரம்பேட்டையில அங்கதானே விளையாடிட்டு இருக்கிறாங்க, வா. ஆமா எல்லாம் வெளியே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுருப்பாங்களா இருக்குது, அதான் உள்ள ஒருத்தரையும் காணோம். ஆடி ராமையே, உனக்கு தெரியாது, இங்க வந்து சாமி கீமினால பேசிட்டு இருக்காத. இங்கெல்லாம் ஆண்டவர் ஏசுநாதர் இருந்தா கும்பிடுவாங்க, அந்த மாதிரி கும்பிடு. அது என்னமா போடிறாங்க, அதெல்லாம் உனக்கு தெரியும், எனக்கு அதெல்லாம் வராது. வா எல்லாருமே சாமி தான், அதனால என்ன? அதுவும் சரிதான். சரி வா போலாம், அக்கட்ட போய் பார்க்கலாம் வா. ஆனா ராமாயி, இதே இவங்க 2 பேரும் இங்க நிக்கிறாங்க. என்னடி மொட்டக்காரி, நீங்க எப்ப வந்த? நான் அப்படியே வந்துட்டேங்க. நீ இப்பதான் வரியா? ஆமா இப்பதான் வரேன். அது வேற வேற அடம் பிடிச்சிட்டு இருந்தானா அங்க போவோன்னுட்டு. சரி அதான் நானும் ராமாயும் அவ வேத்தி கூட்டிட்டு நானும் என்ற வேறனை கூட்டிட்டு வந்தோம். நீங்க என்ன இங்க வந்து நிக்கிறீங்க? என்ன சுப்பு, நீ என்ன இப்படி வந்திருக்கிற? ஆமா நானும் திண்ணையில உட்காந்துட்டு இருந்தேனா. சரி அதான் மொட்டக்காரி தான் கூப்பிட்டா, அப்படியே நானும் எந்திரிச்சு வந்துட்டேன். ஓஹோ அப்படியா, 2 பேரும் தான் வந்தீங்களா? இல்லறாங்க, இந்த சிம்ரன் வந்திருக்கிறா, ஜென்னியும் வந்திருக்கிறா. அவங்க 2 பேரும் சர்ச்சுக்கு போலான்னு சொன்னாங்களா. சரி அதான் அவங்களுக்கு கூட அப்படியே நானும் சுப்பு வந்தோம். ஓஹோ அப்படியா, ஜென்னி புள்ளி வந்திருக்குதா? ஆமா அவங்க ஊர்ல இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்களா, அதான் வந்திருப்பா போலீங்க. சரி எங்க அவங்கள காணோம்? அவங்க தான் அந்த பக்கம் பாரு, எல்லாம் கேக் வெட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஆட்டம் பாட்டமும் டான்ஸும் எல்லாம் இருக்குது வார் குழந்தைங்கலாம். ஆமா வேறனும் ஏதோ அங்கதான் இருந்தா. சரி நான் உள்ள போய் ஏதா கும்பிட்டுட்டு வரலான்ட்டு போனேன். அங்க பார்த்தா ஒருத்தரையும் இல்லை. ஓ ப்ரேயர் பண்றக்கா, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் முடிஞ்சிட்டு தான் இங்க எல்லாம் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க, இங்க நின்னுட்டு எதுக்கு இருக்கோம், வா அங்க போன வேடிக்கையாச்சு பார்க்கலாம்ல, வாங்க. ஆமா வா போலாம். அங்க பார் சோனி, சின்னப்புலக்கா பையன் எப்படி ஆடிட்டு இருக்கானே. ஆமா நானும் அவனை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். Merry Christmas, birthday! Horse open sleigh, dashing through the snow in a one-horse open sleigh. Merry
Christmas வாழ்த்துக்கள். ஆடுங்க ஆடுங்க டான்ஸ் ஆடுங்க. மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ். நீ சோனி நீ ஆடுவீலடி நீ வேணா ஆடு டான்ஸ் அப்படிங்கறியா அப்பனா நீ கூட சேர்ந்து ஆடு ஐயோ எனக்கு ஆட போறாதப்பா நீ வேணா ஆடு எங்க அண்ணன் இருந்தாலே ஆடுவாங்க நான் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல பிரியாணி சொன்னானே வருவானே எங்க அளவை காணோம் எங்க போறானே தெரியல ஏ சிம்ரன் என்ன சோனி? ஏ டான்ஸ் ஆடலாமா நம்ம இங்க அண்ணி வேற இருக்காங்க. ஏ சிம்ரன் நீ ஆடு நான் என்ன சொல்ல போறேன் டான்ஸ் ஆடணும்னா ஆடு சரிங்க அண்ணி. எனக்கு அவ்வளவெல்லாம் ஆட தெரியாது, சும்மா கை கால் அப்படியே ஆட்டுறேன். ஓகே ஓகே என்ஜாய் பண்ணு ஏ பூமாரி அதான் உன் அண்ணன் வந்துட்டான் அதான் நான் திங்கிருக்கணும் இங்க இருந்தா பறந்துட்டு வந்துருவானே ஏ பூமாரி என்ன எனக்கு முன்னாடி இங்க நிக்கிற நான் அப்படியே வந்தடா நீ எங்க போன திங்கிருக்கணும் வந்தியாக்கோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே நீ எதுக்கு வந்தியா அதுக்கு தான் நானும் வந்தேன் நாங்க அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு போலாம்னு வந்தோம் சரி சரி நம்பிட்டேன் குழந்தைங்களா gift எல்லாரும் வந்து வாங்கிக்கோங்க. மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ். டேய் ராகுல் போ gift வாங்கிக்கங்க சாண்டா தாத்தா gift எல்லாத்தையும் கொடுக்குறாங்க பாரு வாங்கிக்கடா உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போ குட்டி பையா ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த gift வாங்கிக்கோ. தேங்க் யூ மேரி கிறிஸ்மஸ் என்னடி எங்கடி போயிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? பாரதி கிளம்ப கண்ணு தெரியலன்னு கரெக்டாக கேட்டுட்டு இருக்கிறான். அதான் நான் பார்சல் புலா என்ன தாத்தா இப்பலாம் கண்ணு நல்லா தெரியுதா ஆ கிழவனுக்கு தேவைப்பட்டா கண்ணு தெரியும் இல்லாட்டி கண்ணு தெரியாது என்ன சீன் போடுறான்ப்பா நான் போறது இருக்கட்டி, நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் ஊருக்குள்ள இப்படியே சுத்தி கிடக்குறீங்க? வீட்டுல வேலை வெட்டியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? கிளவன் கொழுப்ப பாருடி. அதான் என்ன தாத்தா நாங்க மட்டுமா சுத்துறோம் நாங்க ஏதாவது வாங்குறதுக்கு வைக்கிறதுக்கு போவோம் எப்ப பார்த்தா நீங்க தான் அப்படியே வயசான காலத்துல ஒரு இடத்துல உட்காராம இந்த குச்சியை வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் எப்ப பார்த்தாலும் நடந்துட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கிறீங்க எங்களை விட நீங்க தான் அதிகமா சுத்திட்டு இருக்கீங்களாட்டு இருக்குது ஆட எனக்கு என்ன அப்படி வயசாகி போச்சு? அது சரிதா சரி சரி இப்பதான் உங்களுக்கு 16 வயசு நடப்பு சரி போங்க வாங்க எங்க போயிட்டு இருக்கீங்க நானா இதான் சர்ச் பக்கம் தான் போயிட்டு இருக்கிறேன். கூப்பிட்டு இருந்தாங்க, சரி அதான் அப்படியே போகலான்னு போயிட்டு இருக்கிறேன். சரி போங்க போங்க எல்லாம் பிள்ளைங்களும் அங்கதான் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் ஆட்டம் பாட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க சாப்பாடெல்லாம் ஓடுவாங்களாமா போய் சாப்பிட்டுட்டு வாங்க போங்க ஏடி நீங்க வரீங்களாங்க? வாங்க 3 பேர் சேர்ந்து போலாம். கிழமை கூட தான் சேர்ந்து போவோம் நாங்க வரல எங்க பிள்ளைங்கெல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க நீங்க வாங்க பார்த்து போங்க போயிடுறீங்களா போயிரும் அதெல்லாம். அடே சின்னப்புல உங்க ரத்தக்காரி அங்கதான் இருக்கிறாளா சர்ச்சில்? ஏன் தாத்தா அங்கதான் போயிருக்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி. அப்ப அந்த ராமாயி சுப்பாயி எல்லாம் போயிருப்பாங்க. சரி சரி நான் போய் அங்க பாத்துக்கிறேன். தள்ளிடி அக்கட்ட. கிழவனுக்கு வர வர ரொம்ப லொல்லு ஜாஸ்தியா இருக்குது சின்னப்புல ஆமா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த கிழவன். வாசனை புல அந்த மரத்துக்கிட்டே வச்சு உட்காரலாம் சரி வா, எனக்கும் காலெல்லாம் வலிக்குது. என்ன சின்னப்புல மரத்துக்கிட்ட வரலாம்னா பார்த்தா நமக்கு முன்னாடி இவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க வண்ணியும் இருக்கிறாங்களாட்டு இருக்குது ஆமா அதான் வர்றவா ரெண்டு சின்ன புள்ளைய நிலாவுமா வாடி சின்ன புள்ளா என்னடி ஆளவே பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது ஏக்கா நான் நேற்று கூட இந்த பக்கம் வந்தனே. எங்க வந்த நான் உன்னை பார்த்து ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு ஆமா சின்ன புள்ளா அந்த அக்கா பார்க்கவே இல்லை எங்க வீட்டுக்கு தானே வந்திருந்தா ஆமா நான் உங்க வீட்டுக்கு வரவே இல்லை, இந்த அக்கா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். நீங்களும் எங்கே இந்த பக்கமே வரலையா? வீட்லயே இருந்தீங்களாட்டு இருக்குது. ஆமா சின்ன புள்ளா நானும் வெளியவே வரல வீட்லயே வேலை சரியா இருந்ததா அதான் எங்கேயுமே வரவே இல்லை ஆமாடி சின்ன புள்ளா நீ எங்க வெளியூர் போயிருந்தீல்ல பெருசா நாங்க யாருமே பார்த்துக்கவே இல்லடி அன்னைக்கு என்னமோ ஒரு நாள் தான் நிலா வந்திருந்தா அதுக்கப்புறம் அவளுமே வரல அவளும் வீட்லயே இருந்துட்டாலாட்டு இருக்குது ஏன் நிலா ஆமாக்கா என்ன நீங்களும் வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க? எப்போ வந்தீங்க? சித்த நேரத்துக்கு முன்னாடி தாண்டி வந்தேன் உங்க அண்ணனும் வீட்ல எல்லாம் எங்கேயோ வெளியே போயிட்டாரு கிருஷ்ணனும் எங்கேயோ பசங்க கூட எங்கேயோ வெளியே போறான்ட்டு அவனும் ஏதோ போயிட்டான் அப்புறம் இந்த ஜென்னியமும் சிம்ரனும் எங்க சர்ச்சுக்கு போயிட்டு வரான்ட்டு போனாங்க அப்புறம் என்ற சின்னமாவே அவங்களும் அவங்க கூடயே போயிட்டாங்க அப்புறம் வேற வீட்டில் என்ன பண்றது அதான் அப்படியே வந்தேன் அப்போ எல்லாருமே அங்கே போயிட்டாங்களுக்கு. அப்போ நாம தான் ஒருத்தரும் போகலையா? பேசாமல் நாமளும் போனோம் ஏதாவது சாப்பிட்டுட்டாச்சும் வரலாம். இந்த குந்தானியை கூப்பிட்டு இப்போ வரமாட்டேன்ட்டா. ஆமா அங்கே எல்லாம் சாப்பாடெல்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்னமா எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துருவோம் நாங்க அப்போ நான் வீட்டில் எதுவும் செய்யல இன்னைக்கு காலையில் செஞ்சதோட அப்படியே விட்டுட்டேன் ஆமா என்ற வயன் கூட ஃபோன் பண்ணி போறேன்னு தான் சொன்னேன் பூமரியும் போயிருக்கிறா அப்போ வீட்டில் ஒருத்தருக்கு சோறாக்குற வேலை இல்லை, அதான் எல்லாரும் இங்கே வந்து உட்காந்துட்டீங்களாக்கும். யாசன புள்ள நானெல்லாம் ஆக்கி வச்சுட்டு தாண்டி வந்தேன் ஓ உங்கள் வீட்டில் இருந்தால் ஒருத்தர் போகலையா? என்ற சின்னமாக தான் போயிருக்கிறேன் இந்த சோனி அவதான் இந்த பூமரி கூட
2 பேரும் போயிருக்கிறாங்க. பெரியவ வீட்ல தான் இருக்கறா. அப்புறம் இந்த அகில ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறா. என்னக்கா அகில ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கறாளா? அப்புறம் நாமலாம் ஒண்ணு போகல. அவ எப்படி தனியா போறா? அவ எதுக்கு தனியா போறா? அதான் அவங்க வீட்டுக்காரர் வந்திருக்கிறாருல, புருஷன் கூட தான் போயிருக்கிறா. என்னக்கா சொல்றீங்க? அகில வீட்டுக்கார் வந்துட்டாரா? ஆமா சின்னப்புள்ள, அவர் வந்து ஒரு 3-4 நாள் ஆச்சு. சரி இன்னைக்கு அவரே கூட்டிட்டு போறேன்ட்டு அகிலா கூட்டிட்டு போயிருக்கிறார் செக்கப்புக்கு. ஓ அப்படியா? எனக்கு தெரியலையே அவர் வந்தது. நல்லா இருக்காருக்கா? அந்த அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. நாளைக்கு ஏதோ ஊருக்கு போறாங்களாமா. என்னக்கா சொல்றா? ஊருக்கு போறாங்களா? ஆமா மலரே, நாளைக்கு ஏதோ அவங்க வீட்டுக்கு போறாங்களாமா. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவும் கூட இருந்து பாத்துக்கிறாங்களாமா. 2-3 மாசத்துக்கு அங்க இருக்கட்டும். அப்புறம் வளகா பண்ணிட்டீங்க வரட்டும்னு சொல்றாரு. என்ன பண்றது? சரிக்கா போகணும், போயிட்டு வரட்டும். 2-3 மாசத்துக்கு தானே, அதுக்கப்புறம் இங்க தானே வரணும். ஆமா நீலா, நானும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க, சாயங்காலம் பேசிக்கலான்ட்டு அப்புறம் அனுப்பி வச்சிருக்கிற. போயிருக்கிறாங்க, இன்னும் வரல. என்ன சொல்லப்பட உங்க அத்தை வீட்டுல இருக்கிறாங்க? இல்ல நீ எங்க அத்தையும் தான் சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. இந்த பையனை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஓ அப்படியா, அவங்களும் போயிருக்காங்களா? அவங்க மட்டும் இல்லக்கா, என்ற மாமியாரும் போயிருக்காங்க. என்ற உள்ளே கூட்டிட்டு ஊருக்குள்ள நீ பாதி பேர் அங்கதான் சர்ச்சில் தான் இருக்கிறாங்களா இருக்குது. இதான் வர வழியில அந்த கிழவனு குத்தி வச்சு நப்பு முடியாம போயிட்டு இருக்கிறாரு. இன்னும் 16 வயசு மாதிரி அந்த ஆள் இருக்கிறது எங்களை கிண்டல் பண்ணிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. சரி சரி உள்ள எல்லாரும் போயிட்டு வரட்டும். நாம போகலன்னா என்ன, அப்புறம் போறவங்க போகாமையா இருப்பாங்க. எனக்கும் தான் போகணும்னு தோணுது. இவ வந்தானா போயிடுவேன் நானுமே. இவ கூப்பிட்ட வரமாட்டேங்கிறா. ஏன் நிலா வருவாள் அதெல்லாம்? ஏண்டி சும்மா நெய் நெய்ன்னு பிரியாணி திங்கறக்கா கூப்பிடுறாக்கா? சரி எல்லாரும் சாப்பிட்றப்ப அவளுக்கு சாப்பிடணும்னு தோணுது என்னமா? ஏன் சின்னப்புள்ள, பேசாம நமக்கு எல்லாத்துக்கும் பிரியாணி ஆர்டர் போடு. நாம மட்டும் ஏன் சாப்பிடாம இருக்கணும்? நாமளும் சாப்பிடலாமே. என்ன நீங்களா சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா ஆமா நெசமாதான். ஏன் சீதா, நாமளும் வாங்கி சாப்பிடலாம்ல? என்னக்கா திடீர்னு? கடக்கட்டு விடு, நாம மட்டும் ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கணும்? ஏன் மலர் வாங்கலாம்ல? சரிக்கா எல்லாரும் சாப்பிடுவோம்னா வாங்கலாம். என்ன இப்போ? அதானே. சரி சரி சீதா சாப்பிடுவா. சின்னப்புள்ள நம்ம 5 பேருக்கு ஆர்டர் போடுடி. சூப்பர் அண்ணி, சூப்பர் அண்ணி. சரி சரி, அப்ப காசு? அடி நான் தரேன். இருக்கட்டு காலிமாக்கா, எல்லாத்துக்கும் எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க? உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கல, விடுங்க. பரவாயில்ல சீதா விடு. இன்னொரு நாள் நீ வாங்கி கொடு. என்ன ஆர்டர் போட நான் கொடுக்குறேன். சரிங்க நீ ஆர்டர் போடுறேன். எல்லாத்துக்கும் என்னென்ன பிரியாணி வேணும்? எனக்கு சிக்கன் பிரியாணியே போதும் சின்னப்புள்ள. இதை மலர் சீதாக்கு நீலாக்கள் என்ன வேணும்னு கேட்டுட்டு ஆர்டர் போடு. அக்கா சொல்லுக்கா உங்களுக்கெல்லாம். எங்களுக்கு அதுவே போதும் சின்னப்புள்ள. குந்தாணி உனக்குடி? சரி சின்னப்புள்ள, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே வாங்கு. சரி 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 அண்ணி, அது கூட ஏதாவது கொஞ்சம் மட்டன் சுக்கா அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாமா? சரிடி சரிடி, என்னமா வாங்கு. ஐ ஜாலி. எங்க பிரியாணி கிடைக்காம போயிருமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நமக்கு கிறிஸ்மஸ் பிரியாணி கிடைச்சிருச்சு. ஒரு வெட்டு வெட்டிடுவோம்.